Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.8ல 5th sum பார்க்குறோம். ஆல்ரெடி 4th sum வரை நம்ம சேனல்ல இருக்கு, பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிக்கோங்க. Find the area of the region bounded between the curves y equal to sin x and y equal to cos x and the lines x equal to 0 and x equal to pi. ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. y equal to sin x and y equal to cos x and lines கொடுத்துருக்காங்க x equal to 0 and x equal to pi னு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஃபைண்ட் ஏரியா ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதியாச்சு. ஸோ இதை equation 1 and 2னு எடுத்துக்கலாம். 4th சம்மில் ஆல்ரெடி இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா y equal to sin x and y equal to cos x. ஸோ yனால இந்த வேல்யூவும் சேமாக தானே இருக்கும். ஸோ 1ம் 2ம் ஈக்குவல்னு எடுக்கிறோம், சேம் மாடல் தான். ஃப்ரம் 1 and 2 1 equal to 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, sin x equal to cos xன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு sin x cos xனால நம்ம ஸ்ட்ரைட்டாக டயக்ராம் போட்டுடலாம். ஓகே ஓகே, நமக்கு வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் தெரியும் கரெக்டாக. நார்மல் சம்ஸ்லலாம் 1 2 3ன்னு வேல்யூ எடுப்போம் கரெக்டாக. ஸோ அதை மாதிரி இதில் எந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு டீட்டா வேல்யூஸ் தானே வரும் sin x cos x கிவன்னால. ஸோ நம்ம வந்து வேல்யூஸை பிரிச்சுக்கலாம். 0, நெக்ஸ்ட்டு π/4, π/2, π அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். நமக்கு பை வர நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்து வச்சுப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து cos x sin xோட வேல்யூஸ் தெரியணும், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வேல்யூஸ். ஓகே, இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். sin x cos x நமக்கு வேணும், அதனால் நான் அதை மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ 0 டிகிரி நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதை டிகிரின்னு எடுத்துக்கலாம். 0 டிகிரி, π/4னா என்ன, 45 டிகிரி, π/2 90 டிகிரி, பைனா 180 டிகிரி. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 0 டிகிரினா sin 0 0, sin 0 0 and cos 0 1. ஓகேவா, ஃபஸ்ட்டு நமக்கு கர்வ் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, y ஈக்குவல் டு sin x. ஸோ sin xக்குள்ளே கர்வ் வரைகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா sin 0, ஃபஸ்ட்டு என்ன 0. ஸோ சைன் வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, ரஃப் ஒர்க்காக போட்டால் போதும், பட் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு π/4 என்ன இருக்குது, 1/√2. 1/√2 ஆக்சுவலாக எதோட நியரஸ்ட் வரும் அப்படின்னா 1/√2 which is equal to 0.707 அந்த மாதிரி வேல்யூஸ் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா கிடைக்குது. ஓகேவா, ஸோ இது இருக்கட்டு, இதை நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு π/2ங்கிறது நமக்கு 1 அப்படி தானே. ஸோ 1ன்னா நம்ம எதை அப்ளை பண்ணலாம், இங்கே ஒய், அதாவது ஓகே இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூஸ் போட்டோம், ஒய் ஆக்சிஸ் வந்து 1 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது நமக்கு sin 0 0. ஸோ பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு π/4 இருக்கட்டும். அடுத்து π/2 பார்க்கும்போது என்ன இருக்குது, 1. ஸோ π/2னா நம்ம அப்போ எங்கே மார்க் பண்ணணும், π/2க்கு நேராக ஒய் ஆக்சிஸில் 1 இங்கே மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பையோட வேல்யூ என்ன, 0. அப்போ இங்கே வரும், கண்டிப்பாக இங்கே வரும். ஓகே, ஸோ இந்த கர்வை பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகுதா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு காஸ் அதே மாதிரி போட்டோன்னா cos 0 என்ன 1. அப்போ 1னா ஸ்ட்ரைட்டாக இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, 0னா 0, 1னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து போட்டுப்போமா, y ஈக்குவல் டு இது என்ன sin x அதோட கர்வ். ஓகே, நெக்ஸ்ட்டு cos 0 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதுவும் விட்டுப்போம், 0.7 சம்திங் வருது. நெக்ஸ்ட்டு π/2ங்கிறது 0. ஸோ π/2 0னா இதில் போடணும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பையோட வேல்யூ -1. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மைனஸ் எங்கே இருக்கும், கீழே இருக்கும். ஸோ -1, பையில் -1 இங்கே வருது கரெக்டாக. ஸோ இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா. ஸோ இங்கே ஜாயின் பண்ணோன்னா இந்த லைன் இப்படி போகுதா. ஓகேவா, ஆக்சுவலாக இது எப்படி வரணும்னா இப்படி வந்து இதை இழுத்து விட்டுக்கலாம், இது அப்படி வந்து இப்படி
போகும். ரஃப் ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் இதை எப்படி இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா போதும். ஸோ பாயிண்ட் நமக்கு இங்கே ஸ்டாப் ஆகிடுது, அதனால் இது தேவையில்லை. ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக நான் இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் π/4ங்கிறது இந்த பாயிண்ட். இது வந்து 1/√2 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், அது தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு லைன் கர்வ் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இந்த செகண்ட் கர்வ் என்னது? செகண்ட் கர்வ் நான் இழுத்து விட்ருக்கோம், அது என்ன? y = cos x. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கர்வ் sin x போட்டோம், நெக்ஸ்ட்டு cos x போட்டாச்சு. இனி என்ன பண்ணுறோம்? நம்ம ஏரியா எது ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஷினில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா, x = 0. ஃபஸ்ட்டு x = 0னா அப்போ நமக்கு தெரியும் இதுதான் 0 லைன். ஸோ x = 0 போட்டுக்கலாம். செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? x = π கொடுத்துருக்காங்க. ஸோ பைனா என்ன? இதுதான், இதில் ஒரு லைனை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ x = π. ஸோ நம்ம என்ன ஏரியாலாம் ஃபைண்ட் பண்ணுறோம்? ஸோ இதான் இதோட ஏரியாஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நம்ம இந்த 2 ஏரியாஸையும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? 0 to πன்னு கொடுத்துருக்காங்க. லைன்ஸ் கட் ஆகுது, அதாவது 0 to π. நமக்கு இதில் லிமிட் தான் எடுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த படம் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே எங்கெல்லாம், அதாவது 2 கர்வும் எங்கே டச் ஆகிருக்கு அதை தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்படிங்கிற போது நமக்கு லிமிட் அவங்க கொடுத்துருக்கிறது x = 0 அண்ட் x = π. ஓகேவா? இந்த லிமிட் நல்லா கவனிக்கணும். இந்த லிமிட்டுக்குள்ளே வேறு 2 கர்வும் எங்கே டச் ஆகிருக்கோ அதுதான் இன்னொரு லிமிட், மறக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் x = 0 ஃபஸ்ட்டு லிமிட்டு, x = πங்கிறது செகண்ட் லிமிட்டு. ஸோ இங்கே டச் ஆகிருக்கு, இதை எடுக்கலான்னா எடுக்கக்கூடாது. நம்ம இந்த 2ஐயும் டச் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த 2 எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. ஏன்? அவங்க கொடுத்துருக்கிறது x = 0 அண்ட் x = π. இதுக்கு இடையில் உங்களுக்கு எங்கேயாவது 2 கர்வும் டச் ஆகிருந்துன்னா, இப்போ இங்கே எடுக்க முடியுமா? முடியாது, ஏன்னா டச் ஆகலை. ஸோ 2 கர்வும் டச் ஆகிருந்துன்னா இந்த மாதிரி தான் லிமிட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளோட லிமிட் என்ன தான் இருக்கும்? 0 to, கவனிச்சிங்கன்னா தெரியும், 0 to π/4 அண்ட் π/4 to π அந்த மாதிரி எடுக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது புரிகிறதுக்காக தான், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எழுதணும்னு இல்லை. The above 2 curves meet at x = π/4. Given limits are x = 0 and x = π. Okay. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ ஏரியா எதுக்கெல்லாம் ஃபைன் பண்ண போகிறோம்? இங்கே மேலே இருக்கக்கூடிய அப்போ இருக்கும் 0 to π/4 அண்ட் π/4 to, அதாவது இதுலேருந்து இந்த பாயிண்ட் வர அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து x = π வர. ஸோ ஏரியா ஃபார்முலா எழுதுகிறோம். therefore area of the region integral a to b yu minus yl into dx plus integral c to d yu minus yl into dx. ஓகே, ஸோ நமக்கு கர்வ்ஸ் வந்து 2 இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா வந்து இருக்கும். ஓகே, இனி ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். therefore ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல், நம்ம லிமிட் என்ன சொன்னோம்? 0 to π/4 ஃபஸ்ட்டு. ஓகே, ஒய்யூனா என்ன? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? y = sin x and y = cos x. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா y = இப்போ நம்ம எடுத்திருக்க ரீஜியன் இந்த ரீஜியன் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில். ஸோ ஃபஸ்ட்டு y = cos x தானே மேலே போகுது. ஸோ இது அப்பர், சைன் வந்து லோயர். ஓகே தானா? புரியுதுலாம்? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரீஜியனில் y = sin x தான் மேலே போகுது. கவனிச்சிங்கன்னா கரெக்டாக புரியும். இங்கே வந்து y sin x கீழே போகுது, ஆனால் அடுத்த ரீஜியனில் sin x மேலே போகுது. ஸோ சைன் இங்கே மேலே வருது, காஸ் கீழே போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு cos x மைனஸ் sin x, அடுத்ததில் π/4 to πல என்ன கிடைக்குது? சைன் மைனஸ் காஸ்ன்னு எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்பர் என்ன நமக்கு? cos x மைனஸ் sin x into dx ப்ளஸ் லிமிட் என்ன?
pi by 4 to pi sin x minus cos x into dx. இனி இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், அதாவது இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன? cos x ஓட இன்டகிரேஷன் sin x minus sin x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் minus cos x. ஸோ minus cos x என்ன ஆயிரும்? plus cos x ஆயிரும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம் 0 to pi by 4 plus அதே மாதிரி தான் sin x ஓட integration formula minus cos x, இந்த minus cos x ஓட differentiation sin x, limit pi by 4 to pi. இனி என்ன பண்ணுறோம்? லிமிட் அப்ளை பண்ணுறோம். equal to sin pi by 4 plus cos pi by 4. என்ன பண்ணியிருக்கேன்? அப்பர் லிமிட். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் லோயர் லிமிட்னா என்ன? 0 அப்ளை பண்ணுறேன். sin 0 plus cos 0. ஓகே, ப்ளஸ் இந்த மாதிரி அப்பர் லிமிட் மைனஸ் cos pi minus sin pi. lower limit minus cos pi by 4 minus sin pi by 4. இனி என்ன? ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான் நமக்கு தேவை. ஸோ அந்த பாக்ஸ் வேல்யூஸ் நல்லா படித்து வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா இதெல்லாம் டக் டக்குனே போட்டுடலாம். இதோட வேல்யூஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அதை ஒருக்கா படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் டேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக போடுறேன். which is equal to sin pi by 4. sin pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2 plus 1 by root 2 minus sin 0 0 plus cos 0 1 plus minus pi அதோட வேல்யூ என்ன? minus 1. ஸோ plus 1 ஆயிரும். minus sin pi 0 minus cos pi by 4 1 by root 2. இந்த minus sin pi by 4 என்ன? 1 by root 2. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் அவசியம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ root 2 போட்டுட்டு 1 plus 1 2 மைனஸ் இதுக்கு வரும் இதுக்கு வரும். ஸோ மைனஸ் 0வை கேன்சல் பண்ணி விட்டுருக்கலாம். மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் இந்த 1 இந்த மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் 0வை 0னால தான் இந்த 0 அப்படி கேன்சல் பண்ணலை. 0ல் ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அது நமக்கு அவசியம் இல்லாத டேம், அதனால் கேன்சல் பண்ணேன். ஆக்சுவலாக என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் தான், 0ல் மைனஸ் இருந்தால் என்ன வேல்யூ, ப்ளஸ் இருந்தால் என்ன வேல்யூ. ஆக்சுவலாக சிலவங்களுக்கு தெரியல, நம்ம கிண்டலாக நினைப்போம். சிலவங்களுக்கு தெரியல. 0ல் வந்து ப்ளஸ் தான் கிடையாது, மைனஸும் கிடையாது. ஓகேவா, அது ஒரு 0 அவ்வளோதான். ஓகே, 0 வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸை கொண்டு உள்ளே போகிறோம். மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ plus 1 by root 2 plus 1 by root 2. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணிக்கலாம். அகைன் இங்கேயே என்ன இருக்குது? ரூட் 2 காமனாக இருக்கிறதுனால ரூட் 2 எடுத்துக்கிட்டு மேலே ஆட் பண்ணிக்கலாம். 2 plus 1 plus 1 which is equal to 4. ஸோ ஆக்சுவலாக இதோடு நம்ம ஆன்சரை முடிக்கலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு முடிக்கலாம். ஏரியா கேட்டிருக்கனால கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ஆக்சுவலாக ஆன்சர்னி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும், கான்ஃபிடெண்ட்டாக தெரியும்னா லாஸ்ட் ஸ்டெப் போடுங்க. ஓகேவா, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 4 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 into 2 பிரிச்சுக்கலாமா? பை root 2. ஸோ ஒரு 2வை என்ன பிரிச்சுக்கலாம் நம்ம? 2 into root 2 பிரிச்சுக்கலாமா? 2 root 2 சேர்ந்தது தானே ஒரு 2, கரெக்டாக? ஸோ நான் root 2 பிரிச்சுக்கிறேன். அப்போது ஒரு root 2 கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 2 root 2 square units. Okay, so
ஸோ இந்த ஸ்டெப் எழுதுனா மார்க்கு ஃபுல்லாக கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ தெரிஞ்சவங்க இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாடல் சம் எக்ஸாம்பிள் 9.56 இதே மாடல் தான் சம் இருக்குது. இதை விடையும் ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸும் போடுறேன். ஏன்னா நம்ம சேனலில் எப்போவுமே எக்ஸசைஸ் சம்ஸ் தான் மேக்ஸிமம் போடுவேன். எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுவேன். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.